எஸ் கோணப்பன் தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில அமைப்பாளராக இருக்கிறேன். இங்க நாங்க இந்த விவசாயிகள்லாம் கூடி நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்து கேட்டுக்கொண்டோம். இங்க இந்த பகுதியினுடைய விவசாயிகளை குறைகளை கேட்டறிய வேண்டும் என்றால் இங்க கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு எங்களை எல்லாம் கூப்பிட்டு அழைத்து பேசினால் விவசாயிகளை தீர்வு காண முடியும் என்று கேட்டதின் பேரில் இங்கே இன்றைக்கு கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகள் பல்வேறு விவசாயிகள் குறைகளை எல்லாம் கேட்டறிந்து பேசினார்கள் நல்ல முறையில். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நான் அக்காத்தாங்கேரி அஞ்சட்டி பகுதியில ஒரு அஞ்சட்டி பகுதி மக்களுடைய ஒரு நீராதாரமாக இருக்கின்றது. அதை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதை அரசுக்கு கொண்டு போய் அதை நான் நிவர்த்தி செய்வேன் என்று சொன்னார். அதே போன்று இங்கே நமது மலர்கள் சாகுபடியில் ஒரு கொய்மலர்கள் சாகுபடியில் சிறந்த விவசாயிகளாக இருக்கின்றார்கள். அது சாமந்தி பூ என்ற அந்த சாமந்தி பூ நாற்று நட்டு நிறைய விவசாயிகளுக்கு லாஸ் உள்ளது. அதை நஷ்டீடு மானியமாகவோ நஷ்டீடாகவோ ஏதாவது கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டது பேரில் நான் அரசுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். அதே போன்று அஞ்சட்டி பகுதியில் தொட்டாலா நீண்ட நாள் கோரிக்கையாக ஒன்று இருக்கின்றது. அது தொட்டாலா பிரச்சனை என்று சொன்னால் அது பல கோடிக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் உருவாகி இப்ப சரணாலயம் என்று சொல்லி கைவிட்டு விட்டு உள்ளார்கள். சரணாலயம் அமைப்பதற்கு முன்பாகவே 150 ஏக்கரா முளவடியில் போய் முழுகிறது என்று இது வனத்துறைக்கு வந்து ரெவன்யூல, அதாவது 150 ஏக்கராவுக்கு 2 மடங்கு 350 ஏக்கரா எடுத்துக்கான்னு ரெவன்யூல பஞ்சாயத்து தீர்மானம் போட்டு கொடுத்தாச்சு. இப்ப அது வந்து அவங்க ரெவன்யூல கொடுத்தோம், அவங்க சரணாலயத்தை ஆயிடுச்சு, 150 ஏக்கரா முழுகடி போகுதுன்னு அது கேன்சல் பண்றாங்க. அது எப்படியாவது அந்த அரசுக்கு அனுப்பி அந்த தொட்டலா டேம் கட்டினா அந்த பகுதி மக்கள் 5000 விவசாயிகள் வாழ்வார்கள் என்று நான் நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்க பேரு? எஸ் கோணப்பன், தமிழக நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் மாநில துணை அமைப்பாளர். கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர். இது முதல் முறையாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி ஒசூர் சாராட்சியர் அலுவலர்கள் முன்பாகத்தில் நாங்க நீடிப்பு பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எதுக்கு பேசுறீங்கன்னா, இன்னைக்கு முதல் முறையாக ஒசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடந்திருக்கு. இதுல அனைத்து துறையினர்கள் வந்தார், சில துறையினர் வரவே இல்லை. இங்கே விவசாயிகள் பல கருத்துக்களை சாராட்சியர் முன் வைத்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன சொல்லுவேன்னா, இப்ப நம்ம முன்னோடி பெரியவர் சொன்ன மாதிரி சூளகிரி தாலுகா, ஊசூர் தாலுகா, அதே போல தேங்கனிக்காட்டு தாலுகா, அதே போல அஞ்சட்டி தாலுகா, இந்த பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து விளைநிலங்களில் காற்று யானைகள் அதிகமா நுழைஞ்சு பயிர் சேதாரம் படுத்தது. இதே போல 2வது வனவிலங்குகள் பட்டியலிருந்து காற்று பணியை நீக்கம் செய்யணும்னு பல நீண்ட நாள கோரிக்கை தமிழகம் முழுவதுமே எல்லா விவசாய சங்கத்திலையும் எல்லா பொதுமக்களும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அரசாங்கம் இன்னும் அது போகவில்லை. ஏனென்றால் இப்ப நாம எதுக்கு சொல்றீங்க இந்த காற்று பணின்னா, இப்ப நம்ம சாமந்தி மலர் போட்டிருக்கீங்க, இந்த சென்டியல்லோ அதே போல மேரிகோல்டு 2 போட்டிருந்தா செடி ஒன்னொன்னு அப்படியே சாவுது. எதுக்குன்னா உள்ள இந்த வெள்ளம் பூச்சி வருது. இந்த பூச்சிக்கு மருந்து இதுவரையுமே நம்ம அரசாங்கத்துல தோட்டக்கலை அதிகாரிகளாகட்டும் வேளாண்மையாகட்டும் யாருமே ஆய்வு பண்ண மாட்டார். ஆய்வு பண்றதுக்காகனா எதுக்கு சொல்றீங்க, நாங்க ஒவ்வொரு மாதமும் நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நாம மனு கொடுக்கிறோம். இதே போல விவசாயிகளுக்கு மேற்கு மாவட்டத்துல சாமந்தி நாத்து தோட்டக்கலை மூலமா நமக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க 5 ஆண்டுகளை கோரிக்கை வைக்கிறோம். ஆனா இதுவரையும் கிடையாது. அதே போல எல்லா விதமான நாற்றுகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். இதுக்கு அரசாங்கம் நாங்க எழுதி மேலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க தவிர இன்னும் இதுவரையும் பேச்சுவார்த்தையில இருக்கு, இன்னும் எதுவுமே வரவே இல்லை. இதே போல லைட்டு போடுறதுக்கு இப்ப அமைச்சர் வந்தாரு. அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்க கருத்து கூட்டத்துல சேலத்துல எல்லாம் சேலத்துல கேட்டாரு, என்ன உங்க ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் கருத்து கேட்கறோம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க என்ன சொன்னீங்கன்னா, சாமந்தி மலர்கள் போடுறதுக்கு இரவு நேரத்தில் லைட் போடுறதுக்கு நாங்க 1 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லி நாங்க மனு கொடுத்தோம். ஆனா 1 ஏக்கராக்கு 1 லட்சம் செலவு எப்படின்னா, ஒயரு பல்பு 180 பல்ப் போடணும் 1 ஏக்கராக்கு. இதே போல குச்சிகள் இது எல்லாமே போட்டு நீங்க அரசாங்கத்துல இது இழப்பீடு 1 லட்சம் ரூபாய் தொகையா விவசாயி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம கேட்டு இருக்கிறோம். ஆனா இந்த சட்டமன்ற கூட்டத்துல நம்ம மாவட்ட சார்பாக எதுவுமே அங்க சட்டமன்ற இதுல கோரிக்கை அறிவிக்கவில்லை. அதே போல நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அது மூச்சு தெரிந்து கூட பேசவே இல்லை. ஒரு பக்கம் காற்று யானைகள், ஒரு பக்கம் காற்று பன்னிகள். இந்த காற்று பன்னிகளால அரசாங்கம் என்ன உபயோகம் இருக்குது அப்படின்னு சொன்னா,
நம்ம மாணவர்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு புள்ளி தான் பெற்றுறாரு. காற்று பன்னி வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து 10 குட்டி 12 குட்டி போடுது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட 10 மடங்கு அதிகமா காற்று பன்னி இருக்குது. இந்த காற்று பன்னி ஏதாவது சென்சஸ் கணக்கெடுத்து இது ஓட்டு போட்ட வச்சு இது சட்டமன்றத்தில் ஏதாவது அமைச்சர் பொறுப்பு கொடுத்து ஏதாவது உட்கார வைக்கிறாங்கன்னா நம்ம மக்களுக்கு தெரியாம இருக்குது. இதே போல இப்படி இருக்கும்போது நீண்ட நாள கோரிக்கை இந்த காற்று பன்னிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளால வந்து சுற்றுக்கொள்றதுக்கு அனுமதி உண்டு. ஆந்திரா மாநிலத்தில், கர்நாடகா, ஆனா நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லை. ஏன்னா இப்ப பொன்முடியை சொன்னாரு, காற்று பண்ணியே சுட்டு கொள்றதுக்கு அனுமதி நாம வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து இருக்கிறது எந்த விதமான தவறான முறையில் இந்த அரசாணையை மாற்றணும். இந்த அரசாணை மாத்தாத போனா விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள், மொட்டைக்கோசு, பூக்கோசு, முள்ளங்கி, கேரட்டு, வேர்க்கடலை, ராகி, சோளம், நெல், அவரை எதுவுமே வைக்கிறது இல்லை. காட்டு பண்ணி எல்லாமே சாப்பிடும். கடலக்காய் நாங்க விதை போட்டீங்கன்னா அன்னைக்கு நைட் அந்த விதையே சாப்பிடும். அந்த லைன் பிடிச்சி அப்படியே உள்ளே இருக்க விதையை சாப்பிடும். இப்படி இருக்கும்போது பல பிரச்சனைகளுக்கு வந்து நாங்க மனுக்கள் கொடுத்தோம். இதே போல வந்து தோட்டக்கலை, வேளாண்மை, இப்ப நம்ம பெரியவர் சொன்ன மாதிரி ஏரி ஆக்கிரமிப்புகள், அதே போல வந்து பாதைகள் ஆக்கிரமிப்புகள் எது கொடுத்தா கூட இதுவரையும் நம்ம 2020 மனு கொடுத்தா இதுவரையும் எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் அகற்றம் செஞ்சவில்லை. இதுக்கு மேலாக வந்து நாம கொடுத்த மனுக்களுக்கு வந்து டெய்னிகோட தாலுக்கால இப்ப நம்ம தாசப்பா தலைவர் இருக்கிறாரு, நம்ம பெரியவர் மாதனையா இருக்கிறார், இவங்க நம்ம ஜக்கேரி கிருஷ்ணப்பா இருக்கிறாரு. அனைவரும் நாம கொடுத்த மனுக்களுக்கு எந்த பிடிஓவும் ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து எதுவுமே வந்து தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன் என்றால் இதுக்கு உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க சொல்லணும். ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. சொன்னா கூட இவங்க வந்து யாருமே வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. தனி பிடிஓ ஆபீஸ்ல கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. தனி பிடிஓ ஆபீஸ் மாதிரி ஒரு மோசமான பிடிஓ ஆபீஸ் இந்த தமிழ்நாட்டில் இருக்குதே இல்லை அப்படின்னு சொல்லி நான் நம்ம சங்கத்தின் சார்பாக நான் வன்முறையாக நான் பிடிஓ ஆபீஸ் அலுவலகத்தை கண்டிக்கின்றோம். இப்ப சாராட்சியர் அலுவலகத்துல வந்து மனு கொடுத்திருக்கிறேன். முதல் வந்து மீட்டிங் இன்னைக்கு. அடுத்த மனுக்களுக்கு என்ன நடவடிக்கை வருதோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அடுத்த முறை வந்து எல்லா விவசாயிகளும் திரட்டி நம்ம தாலுகா ஆபீஸ் முன்னாடியோ பிடிஓ ஆபீஸ் முன்னாடி எங்கே ஒரு போராட்டம் அறிவிக்கணும், ஆர்ப்பாட்டம் செய்யணும் அப்படின்ட்டு அடுத்த கட்டமாக நம்ம விவசாய சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக இந்த கூட்டத்தில் இங்க நின்று இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்குமே நான் நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க பேர் BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். நகரமாக வாழ்ந்துட்டு காரணத்தினால அங்க இருக்கிற கிரஷர்கள் வந்துட்டு நிப்பாட்டிட்டாரு. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு அனுமதி இல்லாமல் இயற்கை கனிம வளங்கள் பல லட்ச கோடிகள் கடத்திட்டு இருக்கிறாங்க. சிஏ ஆபீஸ்ல சென்னையில போய் பண்ணோம். இங்க மலைகளுக்கு பாம்பு வைக்கிறாரு. 5 வயசு குழந்தைக்கு வந்துட்டு சுகரு, 5-6 மாசம் குழந்தைக்கு பிளட் கேன்சர், பல நோய்களால் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அனுமதி கொடுக்கப்பட்ட மீறி எடுத்திருக்கிறது மேல பெனால்டி அரசாங்கம் போட்டா மட்டும்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும். உயர் அதிகாரிகள் தலைமையிட்டு இயற்கை கனிம வளங்கள் கொள்ளையடிப்பதை தடுக்கணும். ஏரிகள் ஆக்கிரமிப்பு அது நீங்கி ஏரிகள் வந்துட்டு தூர்வாரினா மட்டும்தான் மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு தண்ணியோ பறவை இனங்களோ விலங்குகளுக்கோ எல்லா குறைகளும் தீர்க்கப்படும் என்று விவசாயிகள் மத்திய மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் விவசாய பாதுகாப்பு சங்கம் B. சிவருத்ரையா என்னுடைய பேர். அதிகாரிகள் தயவு செய்து இதை காப்பாத்தின மட்டும்தான். வெள்ளக்கார இருக்கும்போது லிட்டில் இங்கிலாந்து பேர் வச்சா பல வேளாண்மைக்கு வந்துட்டு இயற்கை வந்துட்டு பக்குவப்படுத்தின ஒரு மண்ணா ஒரு பொக்கிஷமா நினைச்சோம். இங்கெல்லாம் சிப்காட் மயமாக்கி மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லாமே சர்வநாசனம் நடந்துட்டு இருக்குங்க. இது வந்துட்டு உடனடிய நடவடிக்கை எடுத்து இந்த வாழ்வாதாரத்தையும் மக்கள் வம்ச பாரம்பரியத்தை காப்பாற்றணும்னு தயவு செய்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ಎಡವನಹಳ್ಳಿ ಡೈನಿಕೋಟ ತಾಲೂಕಾ. பொதுவாகவே டெய்னிக்கோட்டை தாலுக்கா, ஒசூர் தாலுக்கா, சூளகிரி தாலுக்கா, அஞ்சட்டி தாலுக்கா, நம்ம இந்த 4 தாலுக்காவிலும் எல்லா ஏரிகளும் ஆக்கிரமிப்பு. அதை அகற்ற கோரி பல வருடங்களாக பல விவசாயிகள் மனு கொடுத்தோம். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த கோரிக்கை முன்வைத்து இன்று நடந்த விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டத்தில் நமது மரியாதைக்குரிய சார் ஆட்சியாளர் அவர்கள் முன்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பொதுவாக ஏரிகளை அகற்ற வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை வைத்துள்ளோம். ஆகவே தயவு செய்து மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் சார் ஆட்சியாளர் அவர்களும் இதற்கு முன்னுரிமை கொடுத்து ஏரி ஆக்கிரமிப்புகள் அனைத்து தாலுக்காவில் உள்ள இந்த 4 தாலுக்காவில் உள்ள அனைத்து ஏரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற
வேண்டும் என்று பணிவோடு வேண்டுகிறோம். எத்தனை ஏரிகள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி? ஏறத்தாழ டைனிகோட்டை தாலுக்கா ஒரு 30 ஏரி, ஒசூர் தாலுக்கா ஒரு 40 ஏரி, சூளகிரி தாலுக்கா ஒரு 15 ஏரி, நம்ம அஞ்சேட்டி தாலுக்கால ஒரு 10-12 ஏரி. எத்தனை ஏரி இருக்குது, அத்தனை ஆக்கிரமிப்பு தான். ஆக்கிரமிப்பு பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க அதுல? ஆக்கிரமிப்பட்டு விவசாயிகள் நிலங்கள், விவசாய நில பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் நேரா ஆத்துக்கு போயிடுறாங்க, அந்த ஏரிக்கு போயிடுறாங்க. இல்ல சில ஏரியில வீடு கட்டுறது தன்னுடைய சொந்த தேவைக்கு விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்வது, இதுதான் நடக்குது. அதுக்கு கலெக்டர், சப் கலெக்டர் என்ன சொன்னாங்க? நீங்க அகற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம். அகற்றவில்லை என்றால் மீண்டும் மனு கொடுத்து விவசாயிகளை திரட்டி ஏரி ஆக்கிரமிப்பதை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து ஒரு மாபெரும் போராட்டம் நடத்தவும் அனைத்து விவசாயிகளும் கூறியிருக்கிறோம். உங்க பேருங்க ஐயா? எஸ் మాదన్, మావట వ్యవసాయ పాదగాపు సంఘ தலைவர். సబ్ కలెక్టర్ ఆఫీస్ ముందర మన రైతులు అందరూ ఇక్కడ విచ్చేసిన్నారు. ఫస్ట్ మొట్టమొదటిసారిగా అగ్రికల్చర్ గ్రీవెన్స్ డే వ్యవసాయ మీటింగు ఇక్కడ ప్రారంభోత్సవం చేయబోతున్నారు. దీనికి అధ్యక్షతగా మన సబ్ కలెక్టర్ గారు ఉండారు. మాకు చాలా దగ్గర లెగ్నికోట తాలూకా, ఒసూరు తాలూకా, సూళగిరి తాలూకా, అంచేటి తాలూకా వాళ్ళకి దగ్గర అయిన దానికి మన డిస్ట్రిక్ట్ కలెక్టర్ గారు మంచి సజెషన్ ఎత్తుకున్నారు. ఇక్కడ పెట్టి ఇక్కడ ఒక 50% సలహాలు నెరవేరితే మేము అక్కడ ఉండేదాన్ని 3వ శుక్రవారం నాడు మేము అక్కడ ప్రారంభోత్సవం చేసుకుంటాము. ఇక్కడ మీరు ఫస్ట్ ఇక్కడ సబ్ కలెక్టర్ ఆఫీస్లో మీ 4 తాలూకా వాళ్ళు చేరండి అనేసి భలే ఆనందంగా, సంతోషంగానే మా కలెక్టర్ గారు ఏదంటే వాళ్ళకి చాలా సర్వీసు మా కలెక్టర్ గారికి ఇక్కడ ప్రారంభోత్సవం చేసి దీనికి మన రైతులు అందరూ ఇక్కడ విచ్చేసి ఉండారు. ఒక్కొక్కరును ఒక్కొక్క సలహాలు చెప్పి దాన్ని నెరవేరుస్తాము. ఆ అధికారులు పిలిపించి మీకు ఏం కావాలో సదుపాయం మేము చేస్తాము అని మా సబ్ కలెక్టర్ మేడం గారు అందరికీ మాట చెప్తున్నారు. వాళ్ళు చేసిస్తారు. మాకు తెలుసును, చిన్న వయసు మన కలెక్టర్ గారు చురుచురుపుగానే ఉండారు. మా రైతులకి అభివృద్ధి చేసేదానికి మంచిదవుతుందని చాలా నమ్మకంగా మేము ఈ రోజు ఇక్కడ ఈ స్థానానికి వచ్చి అందరూ కలిసి సంతోషంగానే మన వ్యవసాయ సంఘంలో ఇప్పుడు ఫస్టే సంతోషంగా అందరూ వచ్చినారు. ఇంక పోతూ మా సంఘాలు ఒక్కొక్కరు వచ్చి వాళ్ళ ఏరియా ఏమేమి కష్టాలు దాన్ని పరిష్కారం చేసుకునే దానికి ఇక్కడ ఇచ్చేసి వాళ్ళ అధికారులకి సలహాలు చెప్పి మీరు అభివృద్ధి చేయాలనేసి మిమ్మల్ని అంతా కోరుకుంటూ మా రైతులు సంఘము అందరికీ నా యొక్క ఒక ధన్యవాదాలు అర్పిస్తూ నేను ఇక్కడ ముగించుకుంటున్నాను.